அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பெருசா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ரொம்ப கம்மியா தான் நியூஸ் இருந்துச்சு. 2 ஆர்டிகல் தான் பார்க்க போறோம். என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, நமக்கு அம் அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட்ல வந்து ஒரு அமெண்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அமெண்ட்மென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நகராட்சியா இருக்கு ஒரு பகுதி. ஓகேவா? ஒரு நகராட்சியா ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதிய மாநகராட்சியா அறிவிக்கணும். ஓகேங்களா? முனிசிபாலிட்டியா இருக்கிறத கார்ப்பரேஷனா அறிவிக்கணும் அப்படின்னா, நகராட்சியா இருக்கக்கூடிய பகுதிய மாநகராட்சியா மாத்தணும், அறிவிக்கணும் அப்படின்னா, அதுக்கு 2 கிரைட்டீரியா இருக்கு. ஒண்ணு பாப்புலேஷன் இவ்வளவு மக்கள் தொகைக்கு மேல இருக்கணும் அந்த ஒரு கண்டிஷன். அடுத்தது பார்த்தோம்னா, இவ்வளவு வருவாய் வரணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஒரு நகராட்சி இவ்வளவு குறிப்பிட்ட மக்கள் தொகைக்கு மேல இருக்காங்க. குறிப்பிட்ட வருவாய்க்கு மேல அவங்களுக்கு வருவாய் வருது அப்படிங்கிறப்போ, அந்த நகராட்சிய மாநகராட்சியா அறிவிப்பாங்க, தமிழகத்த பொறுத்தவரைக்கும். எதன் அடிப்படையில அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998 படி. ஓகேவா? இந்த சட்டம் தான் என்ன சொல்லுது? ஒரு நகராட்சிய மாநகராட்சியா அறிவிக்கணும் அப்படின்னா, அந்த நகராட்சிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவ தாண்டி மக்கள் தொகை இருக்கணும். குறிப்பிட்ட அளவ தாண்டி வருவாய் அப்படிங்கிறது இருக்கணும்னு சொல்றது. ஓகேவா? தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட். இந்த 2 கிரைட்டீரியாவ வந்து டெலீட் பண்ணிட்டாங்க இப்போ. அதுதான் இந்த சட்ட திருத்தமா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இங்க குடுத்திருக்கிறது அதுதான். இந்த 2 கிரைட்டீரியாவ வந்து என்ன பண்ணிட்டாங்க? கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதன் மூலியமா என்ன ஆகுது? அரசாங்கம் நினைச்சா எந்த நகராட்சி வேணாலும் மாநகராட்சியா அறிவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுது இப்போ. சோ அத யூஸ் பண்ணி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை இந்த 4 நகராட்சிகள வந்து மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தி நமக்கு சமீபத்துல ஒரு ஜியோ வந்திருக்கும். ஓகேங்களா? அது எதன் மூலியமா பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சட்டத்துல இந்த விஷயங்கள டெலீட் பண்றதன் மூலியமா, நமக்கு இந்த நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை அப்படிங்கிற இந்த பகுதிகள, இந்த நகராட்சிகள நம்மனால மாநகராட்சிகளா அறிவிக்க முடிஞ்சிருக்கு. அததான் நம்ம செய்தியில பார்க்கணும். சரிங்களா? இப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய மாநகராட்சிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, 21ஆக இருந்தது. இப்ப நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டையை சேர்த்ததுனால 25ஆக உயர்ந்திருக்கு. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, அட்மினிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நகராட்சிய மாநகராட்சியா மாத்தணும்னா அதுக்கு என்ன கிரைட்டீரியா இருக்கு? அது அரசாங்கம் எந்த சட்டத்தின் வாயிலாக, எந்த சட்ட திருத்தத்தின் வாயிலாக டெலீட் பண்ணாங்க? தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? 1998. அதன் மூலியமா ஒரு 4 பகுதிகள், 4 நகராட்சிகள் மாநகராட்சிகளாக மாற்றப்பட்டிருக்கு. நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை. அதனால இன்கிரீஸ் ஆயிருக்கு எண்ணிக்கை. 21ல இருந்து 25ஆ இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இதுதான் அந்த ஆர்டிகல்ல குடுத்த விஷயம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு ஆர்டிகல். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அ நிதி நடவடிக்கை பணிக்குழு அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க. நிதி நடவடிக்கை பணிக்குழு. பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாடு அவங்களுடைய நிதிய எப்படி செலவிடுறாங்க அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டே வராங்க. ஒவ்வொரு நாட்டிலயும் இந்த மனி லாண்டரிங் போன்ற விஷயங்கள், டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு எப்படி ஃபண்டிங் போகுது, அதெல்லாம் அந்த நாடு கண்டுபிடிச்சு, அத தடுக்கிறதுக்கான வழிமுறைகள பண்றாங்களா, இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு யாருன்னா, இந்த பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். நம்ம அடிக்கடி இந்த FATF அப்படிங்கிறத நம்ம செய்தியில பார்த்தோம்னா, பாகிஸ்தானோட ரிலேட் பண்ணி பார்ப்போம். பாகிஸ்தான் வந்து FATF-ஓட பிளாக் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கிற செய்தி அடிக்கடி வரும். ஏன்னா, பாகிஸ்தான் வந்து அதிகமா டெரர் ஃபைனான்சிங் பண்றாங்க. தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதியை வழங்குறாங்க. அத தடுக்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கைகளையும் பண்ணாம இருக்கனால, நாங்க பாகிஸ்தான பிளாக் லிஸ்ட்ல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி FATF அமைப்பு அப்பப்ப சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகேவா? சோ FATF அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்றாங்க? நிதி நடவடிக்கை பணிக்குழு அப்படிங்கிற அமைப்பு ஒவ்வொரு நாடு அந்த அந்த நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், நிதியை எப்படி கண்காணிக்கிறாங்க? மணி லாண்டரிங்க தடுக்கிறாங்களா? ஹவாலா போன்ற விஷயங்கள தடுக்கிறாங்களா? தீவிரவாத அமைப்புகளுக்கு பணப்போக்குவரத்து இருக்கா? அத வந்து எப்படி தடுக்குறாங்க? அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இந்த FATF. இதனுடைய மீட்டிங் சமீபத்தில சிங்கப்பூர்ல நடந்துச்சு. ஓகேங்களா? இந்த சிங்கப்பூர்ல நடந்த இந்த மீட்டிங்ல இந்தியாவுக்கு வந்து நெறைய அப்ரிசியேஷன் வந்து குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்தியா ஹாஸ் அச்சீவ்ட் அன் அவுட்ஸ்டாண்டிங் அவுட்கம் இன் த மியூச்சுவல் எவாலுவேஷன் கண்டக்டட் பை FATF அப்படின்னு குடுத்திருக்காங்க. இந்தியாவ வச்சு எவாலுவேட் பண்றப்போ நல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அவுட்கம் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா நெறைய நடவடிக்கைகள எடுத்திருப்பாங்க. குறிப்பா இந்த மனி லாண்டரிங்க தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்டி மனி லாண்டரிங் மெஷர்ஸ். அதே மாரி தீவிரவாத அமைப்புகளுக்கு போகக்கூடிய நிதிய தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவுண்டரிங் த பினான்சிங் ஆஃப் டெரரிசம், கவுண்டரிங் புரோலிஃபரேஷன் பினான்சிங் அதாவது அ ப
பணத்தோட அந்த ஆக்டிவிட்டீஸ வந்து மனியோட ஆக்டிவிட்டீஸ வந்து ரெகுலேட் பண்றாங்க. ஈஸியா கரன்சி ஃப்ளோ அப்படிங்கிறது அ நமக்கு இந்த தீவிரவாத அமைப்புகள் மற்றும் சமூக விரோத அமைப்புகளுக்கு போகாம இருக்கிறத டேக்கிள் பண்ணியிருந்தனால, இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல பேர வாங்கி குடுத்துருக்காங்க. இந்த மாரியான மெஷர்ஸ பண்றனால. ஓகேங்களா? ஸோ மனி லாண்டரிங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். டெரர் ஃபினான்சிங்க கவுண்டர் பண்ணியிருக்கோம். அதே மாரி இந்த கருப்பு ஐ மீன் இந்த ஃபேக் கரன்சி இருக்கு இல்லையா? கள்ள நோட்டுகள் அந்த மாதிரியான விஷயங்கள இந்தியா நல்லா கண்ட்ரோல் பண்ணனால, இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது இந்த FATF இருந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அதே மாரி பார்த்தோம்னா, ஒரு விஷயத்த நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்தியா மனி லாண்டரிங், டெரர் ஃபினான்சிங் இதெல்லாம் வந்து நல்லாவே கவுண்டர் பண்றாங்க. நல்லாவே தடுக்குறாங்க. இருந்தாலுமே அதுல அரெஸ்ட் ஆகக்கூடிய நபர்களுக்கு வந்து ப்ராசிக்யூஷன் அவங்க மேல வழக்கு தொடுத்து அவங்கள வந்து தண்டனைக்கு உட்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப டிலேயட் ஆகுது. ஸோ அத கொஞ்சம் அட்ரஸ் பண்ணணும் இந்தியா அப்படிங்கிற ஒரு காஷனையும் நமக்கு குடுத்துருக்காங்க. ஒரு எச்சரிக்கையும் நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி டிலேஸ வந்து ப்ராசிக்யூஷன்ல ஏற்படக்கூடிய டிலேஸ கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த 2 முக்கியமான விஷயங்கள் இதுதான். ஓகேவா? 1 நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடா பார்த்தோம். தமிழ்நாட்டுல புதுசா நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லி 4 நகராட்சிகள மாநகராட்சிகளா மாத்திருக்காங்க. அடுத்தது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் சிங்கப்பூர்ல நடந்த மீட்ல இந்தியாவ வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 விஷயங்கள் தான் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.